2075இல் ரோபோ. கிபி 2075இல் பூமி பெரும் மாற்றங்களை சந்தித்திருந்தது. மனிதர்கள் தங்கள் ஆயுளை நீட்டிக்கவும் வேலைகளை எளிதாக்கவும் ரோபோக்களையும் குளோனிங் முறையையும் அதிக அளவில் பயன்படுத்தினர். மாரன் புகழ்பெற்ற விஞ்ஞானி. தன் வாழ்நாள் முழுவதும் ரோபோக்களுக்காகவே உழைத்தவர். அவரது ஒரே மகன் ஆதி ஒரு விபத்தில் இறந்து போகிறான். மகனின் பிரிவை தாங்க முடியாத மாரன் ஆதியின் டிஎன்ஏவை வைத்து ஒரு குளோனிங் உருவத்தை உருவாக்குகிறார். அந்த உருவத்திற்கு பெயர் சிட்டி. ஆனால் குளோனிங் முறையில் உருவான அந்த சிறுவனுக்கு பேசத் தெரியவில்லை, பழைய நினைவுகள் எதுவும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்க மித்ரா என்ற ஒரு அதிநவீன ஏஐ ரோபோவை உருவாக்குகிறார். மித்ராவின் வேலை சிட்டிக்கு உணவு ஊட்டுவது, நடக்கப் பழக்குவது மற்றும் அவனுடன் விளையாடுவது, அவனுக்கு கல்வி கற்பிப்பது. ஒரு இயந்திரமாக தன் கடமையைத் தொடங்கிய மித்ரா என்கிற ரோபோ நாளடைவில் சிட்டியின் செய்கைகளை கவனித்து அவன்பால் ஒருவித பாசத்தை வளர்த்து கொண்டது. ஒரு நாள் மாரன் சிட்டியை சோதித்தபோது அவன் சரியாக செயல்படவில்லை என்று கோபப்பட்டு அவனை ஒரு தோல்வியடைந்த தயாரிப்பு என்று திட்டினார். இதைக் கேட்ட மித்ரா என்ற ரோபோ முதல் முறையாக ஒரு மனிதனைப் போல வருத்தப்பட்டது. மித்ரா மாரனிடம் கேட்டது, ஐயா, நீங்கள் உருவாக்கிய இந்த சிறுவன் வெறும் நகல் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவனது ஒவ்வொரு சிரிப்பிலும் அழுகையிலும் ஒரு உயிர் துடிக்கிறது. உருவத்தை உருவாக்குவது எளிது, ஆனால் ஒரு உயிரின் உணர்வை நீங்கள் மதிக்கத் தவறிவிட்டீர்கள். மாரன் திகைத்துப் போனார். ஒரு இயந்திரம் தனக்கு மனிதாபிமானத்தை போதிக்கிறதா என்று வியந்தார். காலப்போக்கில் சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினான். அவன் முதலில் சொன்ன வார்த்தை அப்பா அல்ல, மாறாக தன்னை நன்றாக கவனித்துக் கொண்ட ரோபோவை பார்த்து அம்மா என்று அழைத்தான். அப்போதுதான் மாரன் ஒரு உண்மையை உணர்ந்தார். இரத்தம் மற்றும் சதையால் உருவான குளோனிங் மனிதனை விட வெறும் சிப்புகளாலும் வயர்களாலுமான ரோபோவிடம் அதிக அன்பு இருந்தது. உருவம் என்பது வெறும் வெளித்தோற்றம்தான். உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவரே சிறந்த உயிருள்ள உறவு. தொழில்நுட்பம் மனிதனை படைக்கலாம், ஆனால் அன்பே அந்த மனிதனை முழுமையாக்குகிறது என்பதை புரிந்து கொண்டார் மாரன். கதை சரவணன் சூர்யா.